Hi students, this is Santosh. Welcome to all Santosh Chemistry YouTube channel. இந்த செஷனில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 12 யூனிட் நம்பர் 10 சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி. இந்த யூனிட்டோட இன்ட்ரோடக்ஷன் அண்டு அட்சார்ப்ஷன் இந்த தியரி தான் இந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது வாட் இஸ் மீன் பை சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி. சர்ஃபேஸ் மீன்ஸ் ஒரு மெட்டீரியலோட அவுட்டர் பார்ட் ஏரியா, இதை தான் நம்ம சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சர்ஃபேஸில் எந்த மாதிரியான ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத ஸ்டடி பண்ணுறது தான் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி. இந்த சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி யூனிட்டு 4 பார்ட்டாக நம்ம பிரிக்கலாம். பார்ட் 1 பார்த்தோம் அப்படின்னா அட்சார்ப்ஷன், பார்ட் 2 கேட்டலிசிஸ், பார்ட் 3 கொலாய்ட்ஸ், பார்ட் 4 பார்த்தோம் அப்படின்னா எமுல்ஷன். ஓகேங்களா, இந்த மேஜரான 4 பார்ட்டு தான் இந்த சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் 12th ஸ்டாண்டர்டில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த செஷனில் ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதை பார்த்தோம் அப்படின்னா இந்த அட்சார்ப்ஷன் அப்படின்னா என்ன, அட்சார்ப்ஷன். ஸோ இங்கே இருக்கிறது ஏபி அப்சார்ப்ஷன் இல்லை. ஸோ அப்சார்ப்ஷன் அப்படின்னா ஒரு சப்ஸ்டன்ஸு ஆர் மெட்டீரியலில் என்டையர் திங்ஸிலுமே அந்த அப்சார்ப்ஷன் வந்து நடக்கும். சிம்பிளாக நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஸ்பாஞ்சை எடுத்து வாட்டரில் நம்ம டிப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஸ்பாஞ்சு ஃபுல்லாகவே வாட்டர் மாலிகுல் வந்து அப்சார்பு ஆகிருப்பாங்க. அவங்கள தான் நம்ம அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஏடி அட்சார்ப்ஷன். இந்த அட்சார்ப்ஷன் அப்படின்றது ஒன்லி எங்கே மட்டும் நடப்பாங்க அப்படின்னா ஒரு சாலிடோட சர்ஃபேஸ், அந்த சர்ஃபேஸ் ஏரியாவில் மட்டும் கோட்டிங் நடக்கும். அதுக்கு பேர் தான் அட்சார்ப்ஷன். ஓகேங்களா, சாலிட் சர்ஃபேஸ் have the ability to attract the contacting species due to free valency or residual force. Residual force on them. So adsorption அப்படின்றது solid surface have the ability to attract the contacting species. ஒரு சாலிடோட சர்ஃபேஸ் என்ன பண்ணுது அப்படின்னா வேற ஒரு மெட்டீரியலை அட்ராக்ட் பண்ணுற டெண்டன்சி இருக்குது. அந்த டெண்டன்சி அந்த சாலிட் சப்ஸ்டன்ஸுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சாலிடோட சர்ஃபேஸில் ஃப்ரீ வேலன்சி ஆர் சம் ரெசிடுவல் ஃபோர்ஸு அங்கே இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா அந்த சாலிடோட சர்ஃபேஸில் இன்னொரு மெட்டீரியல் வந்து கோட்டிங் ஆயிருப்பாங்க. இந்த ப்ராசஸை தான் நம்ம அட்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிம்பிளாக ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணணும் அப்படின்னா இது சாலிடோட சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸில் வெளியிலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மெட்டீரியலை கான்டாக்ட் பண்ணி அவங்கெல்லாம் வந்து இங்கே அட்சார்பு ஆகிறாங்க. சாலிடோட சர்ஃபேஸு இங்கே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த அட்சார்ப்ஷன் தியரி படி அட்சார்பென்ட். ஓகேங்களா, அட்சார்பென்ட். ஸோ வெளியிலிருந்து வராங்க இல்லையா அனதர் ஒரு மெட்டீரியல், அவங்க பார்த்தோம் அப்படின்னா அட்சார்பேட். ஓகேங்களா, அப்போ அட்சார்பென்ட்டுக்கு மேலே ஆர் அதோட சர்ஃபேஸில் அட்சார்பேட் வந்து கோட் ஆயிருந்தாங்கன்னா இவங்களுக்கு பேர் தான் அட்சார்ப்ஷன். சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். பிரெட்டு நம்ம சாப்பிட்ருப்போம், அந்த பிரெட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா க்ரீம் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த க்ரீமு பிரெட்டோட சர்ஃபேஸில் மட்டும் கோட் ஆகிருப்பாங்க. இவங்க தான் நம்ம சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அட்சார்ப்ஷன் தியரி. ஸோ இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் charcoal absorbs
அம்மோனியா. ஸோ சார்கோல் வந்து இங்கே அட்சார்பெண்ட்டாக யூஸ் ஆகுறாங்க. இந்த அட்சார்பெண்ட்டு அம்மோனியாவை வந்து அட்சார்ப் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சிலிக்கா ஜெல் அட்சார்ப்ஸ் வாட்டர். சிலிக்கா ஜெல் அட்சார்ப்ஸ் வாட்டர். இது எங்கே சார் நடக்குது அப்படின்னா குருசிபிள் இருக்கிற வாட்டரை வந்து அட்சார்ப் பண்ணுறதுக்கு சிலிக்கா ஜெல்லை நம்ம அட்சார்பெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அட்சார்ப்ஷனில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு சாலிடோட சர்ஃபேஸில் அனதர் ஒரு மெட்டீரியல் வந்து கோட் ஆகிறது. ஸோ சாலிடோட சர்ஃபேஸை நம்ம அட்சார்பெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். வெளியிலிருந்து வந்து ஒரு மெட்டீரியல் இந்த சாலிடோட சர்ஃபேஸில் கோட் ஆகுறாங்க இல்லையா, அந்த கோட்டிங் மெட்டீரியல் இஸ் கால்டு அட்சார்பேட். ஓகேங்களா? ஸோ அடுத்து இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சார்கோல் அட்சார்ப்ஸ் அம்மோனியா. செகண்ட் ஒன் சிலிக்கா ஜெல் அட்சார்ப்ஸ் வாட்டர். இது எங்கன்னா குருசிபிளில் நடக்குது. தென் நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த அட்சார்பெண்ட் அண்ட் அட்சார்பேட் என்னென்ன திங்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிக்க வேண்டியது அட்சார்பெண்ட். இந்த அட்சார்பெண்ட் அப்படின்றது இவங்க ஒரு மெட்டீரியல், இஸ் தி மெட்டீரியல் on which takes place adsorption. ஸோ இந்த அட்சார்பெண்ட்ன்றது இவங்க ஒரு மெட்டீரியல், இந்த மெட்டீரியலில் தான் நமக்கு அட்சார்ப்ஷன் வந்து நடக்குது. அட்சார்பேட் அப்படின்றது யார் சார் அப்படின்னா இந்த அட்சார்பேட்ன்றது இந்த அட்சார்பெண்ட்டில் என்னென்ன சப்ஸ்டன்ஸ்லாம் அட்சார்பு ஆகுதோ அந்த அட்சார்பு சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்டு அட்சார்பேட். ஓகேங்களா? ஸோ அட்சார்பெண்ட்டாக நம்ம யார் யாரை யூஸ் பண்ணலாம்? மேக்சிமம் இந்த அட்சார்பெண்ட்டில் ஒரு சாலிட் ஆர் மெட்டலை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னென்ன மெட்டல் அப்படின்னு பார்த்தோன்னா பிளாட்டினம் நம்ம யூஸ் பண்ணலாம், காப்பர் யூஸ் பண்ணலாம், சில்வர் யூஸ் பண்ணலாம், பல்லேடியம் யூஸ் பண்ணலாம், நிக்கல் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மெட்டல்ஸ் எல்லாமே நமக்கு அட்சார்பெண்ட்டாக ஆக்ட் ஆவாங்க. இவங்க இல்லாமல் சிலிக்கா ஜெல் அண்டு சார்கோல். ஸோ இந்த ரெண்டு திங்ஸும் நமக்கு அட்சார்பெண்ட்டாக ஆக்ட் ஆவாங்க. அப்போ அட்சார்பேட் யார் யார் சார் அப்படின்னு பார்த்தோன்னா அட்சார்பேட் இங்கே எழுதுகிறேன். ஸோ அட்சார்பேட் மேக்ஸிமம் யார் இருப்பாங்கன்னா கேஸ் மாலிகுல் இருப்பாங்க. என்ன ரீசன் சார் அப்படின்னா இந்த மெட்டலோட சர்ஃபேஸில் ஈஸியாக வந்து கேஸ் மாலிகுல் வந்து அட்சார்பு ஆவாங்க. அதனால் மேக்ஸிமம் அட்சார்பேட்டாக யார் இருப்பாங்கன்னா கேஸ். லைக் யார் யார் அப்படின்னா ஈலியம் இருக்கலாம், நியான் யூஸ் பண்ணலாம், நைட்ரஜன் யூஸ் பண்ணலாம், ஆக்சிஜன் யூஸ் பண்ணலாம், அம்மோனியா யூஸ் பண்ணலாம். இவை இல்லாமல் NaCl அண்டு KCl நம்ம அட்சார்பேட்டாக யூஸ் பண்ணலாம். அட்சார்ப்ஷன் அப்படின்றது ஒரு சாலிடோட சர்ஃபேஸில் இன்னொரு மெட்டீரியலை கான்டாக்ட் பண்ணி கோட் பண்ணுறது, இவங்களுக்கு பேர் அட்சார்ப்ஷன். அட்சார்ப்ஷனில் ரெண்டு டேர்ம் இருக்காங்க. ஃபஸ்ட்டு டேர்மு அட்சார்பெண்ட். ஸோ ஒரு சாலிடோட சர்ஃபேஸ் ஆர் மெட்டலோட சர்ஃபேஸ் தான் அட்சார்பெண்ட்டாக யூஸ் ஆகுறாங்க. ஸோ இந்த அட்சார்பெண்ட்டில் தான் அட்சார்ப்ஷன் நமக்கு டேக்ஸ் பிளேஸ் ஆகுது. ஸோ இந்த அட்சார்பெண்ட்டு வேற ஒரு மெட்டீரியலை வந்து அட்சார்ப் பண்ணுறாங்க இல்லையா, அந்த அட்சார்பு சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்டு அட்சார்பேட். ஸோ அப்போ அட்சார்பெண்ட்டாக யார் யாரை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சாலிட் ஆர் மெட்டலை நம்ம யூஸ் பண்ணலாம். மெட்டல்ஸில் பிளாட்டினம், காப்பர், சில்வர், பல்லேடியம் அண்டு நிக்கல், சிலிக்கா ஜெல், சார்கோல் இவங்களை நம்ம அட்சார்பெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். இந்த சப்ஸ்டன்ஸுக்கு எல்லாத்துலேயுமே அதோட சர்ஃபேஸில்
இன்னொரு கான்டாக்டிங் மெட்டீரியலை கோட் பண்ணுற ஆர் அட்ராக்ட் பண்ணுற டெண்டன்சி இருக்குது. அட்சார்பேட்டு மேக்சிமம் கேஸ் மாலிகுல்ஸ் இருப்பாங்க. லைக் ஈலியம், நியான், நைட்ரஜன், ஆக்சிஜன், அமோனியா, சோடியம் குளோரைடு அண்ட் பொட்டாசியம் குளோரைடு. இந்த திங்ஸ் எல்லாமே நம்ம அட்சார்பேட்டாக யூஸ் பண்ணலாம்.